students, நம்ம இன்னைக்கு NCERT 8th standardல crop production and management என்கிற சாப்டர்ல இருந்து basic practices of agriculture அதுல adding of manures and fertilizers பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ செஷன்ல நம்ம preparation of soil, sowing பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம addition of manures and fertilizers பத்தி பார்க்க போறோம். யூனிட்ல basic practices of agricultureல நெல் விளைவிக்க போறோம்னு சொல்லியிருந்தேன். நெல் விளைவிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லேண்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாயில், அதில் நிறைய டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட லேண்டை ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நெல் விதைச்சிருக்கோம். இப்போ நம்ம உரம் போட போகிறோம். ஆடிங் மேனோஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ். மேனோஸ்ங்கிறது ஆர்கானிக் வேஸ்ட்டுங்கிறது ஆர்கானிக் வேஸ்ட்டு. நம்ம இலை, தழை, கவுடங்கு இந்த மாதிரி உள்ள எல்லாத்தையும் சேர்ந்து உரமாக மாறி நமக்கு கிடைக்கக்கூடியதை வந்து மேனோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெர்டிலைசர்ஸுங்கிறது இன்ஆர்கானிக், சால்ட்டு, பொட்டாசியம், யூரியா இதெல்லாம் போடுவாங்க. இப்போ NPK, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ், இது வந்து ஒரு உரம். அதே மாதிரி யூரியா, பொட்டாஷ் இதெல்லாம் தென் சூப்பர் ஃபாஸ்பேட்டு இதெல்லாம் போடுவாங்க. இது எல்லாமே வந்து ஃபெர்டிலைசர்ஸ். தே ஆர் இன்ஆர்கானிக் சால்ட். இப்போ ஆர்கானிக் வேஸ்ட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் மெட்டீரியல்ஸை நம்ம திருப்பி வந்து ஒரு பிட்டு மாதிரி ஒன்று மேக் பண்ணி அதில் போட்டு கொஞ்ச நாள் ஆகும்போது அது டீகம்போஸ் ஆகும். டீகம்போஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அதை என்ன பண்ணுவோம்? பிளான்ட்ஸ்க்கு வந்து போடுவோம். அதுதான் வந்து மேனுவல். மற்றது வந்து ஃபெர்டிலைசர்ஸ். ஃபெர்டிலைசர்ஸ்னால் கெமிக்கல். இப்போ வாட் இஸ் மேனூர்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ்? மேனூர், ஃபெர்டிலைசர் ரெண்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. The substances which are adding to the soil in the form of nutrients for the healthy growth of plants are called manures and fertilizers. இப்போ மேனூரும் ஃபெர்டிலைசரும் எதுக்கு யூஸ் பண்ணாங்க? நம்ம பிளான்ட்டுக்கு வந்து நல்லா வளர்கிறதுக்கு நியூட்ரினன்ஸ் கொடுக்கும், சாப்பாடு. அதான் வந்து இந்த மேனூரும் ஃபெர்டிலைசரும். So the substance which are adding to the soil in the form of nutrients for the healthy growth of plant is called manure and fertilizers. We are adding these manures and fertilizers into the soil. ஏன் நம்ம உரம் போடணும்? இப்போ சாயிலில் இருந்து ஒரு பிளான்ட்டுக்கு தேவையான எல்லா நியூட்ரினன்ஸும் கிடைக்கும். ஆனால் ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? ரொட்டேட்டாக வந்து கல்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு ஃபீல்டு இருக்குது, அந்த ஃபீல்டில் நெல் கல்டிவேட் பண்ணுறோம். நெல் கல்டிவேட் பண்ணி முடிஞ்ச உடனே அவங்க சும்மா அந்த லேண்டில் விடுவாங்களா? விட மாட்டாங்க. திருப்பியும் நெல்லோட சீட்ஸை வந்து விதைச்சி திருப்பியும் நெல்லை வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. இப்படி அவங்க கண்டினியூஸாக வந்து பிளான்ட்டை கல்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த சாயிலில் இருக்கக்கூடிய நியூட்ரினன்ஸ் எல்லாமே குறைஞ்சி போயிடும். அப்போ அந்த சாயிலில் நியூட்ரினன்ஸே இல்லாமல் இருக்கும்போது நம்ம புதுசாக விதைச்சாலும் அங்கேருந்து நமக்கு ஈல்டு வந்து கிடைக்காது. நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்கணும்னா அந்த சாயிலில் நியூட்ரினன்ஸ் இருக்கணும். அப்போ அந்த நியூட்ரினன்ஸு கொண்டு வர்றதுக்காக தான் நம்ம இந்த மேனூர்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசரை வந்து சாயிலில் போடுறோம். சாயிலில் ஃபெர்டிலைசரோ இல்லை மேனூர்ஸோ போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் மேனூரிங். ஸோ வாட் இஸ் மேனூரிங்? The adding of manure and fertilizers into the soil is called manuring. Then what is manure? What is manure? Manure is an organic substance obtained from the decomposition of plant and animal wastes. இப்போ பிளான்ட்டோடையோ அனிமலோடைய வேஸ்டஸ். ஒரு மரம் நிற்கிது, அந்த மரம் ஒரு காற்று அடிச்ச உடனே என்ன ஆகும்? அந்த மரத்தில் உள்ள காஞ்சு போன இலை எல்லாம் கீழே விழும். அதை வந்து நம்ம கூட்டாமல் அப்படியே விட்டோம்னா என்ன ஆகும்? கொஞ்ச நாள் ஆகும்போது அந்த இலையெல்லாம் மக்கி இருக்கும். அந்த இலையை நம்ம எடுத்து பிளான்ட்ஸ்க்கு போட்டோம்னா அதுவும் வந்து ஒரு மேனூராக ஆக்ட் பண்ணும். தென் கவுடங், அனிமல் வேஸ்ட்டு, அதுவும் ரொம்ப எசென்ஷியலான ஒரு நியூட்ரினண்ட்டை பிளான்ட்ஸ்க்கு கொடுக்கும். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மேனுவர்.
தென் கோட்டோட வேஸ்ட்டு, எல்லா அனிமல்ஸோட வேஸ்ட்டுமே வந்து மேனுவராக யூஸ் பண்ணலாம். அப்புறம் வீட்டில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணுறோம், வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறோம், ஆனியன் பீல் பண்ணுறோம், கார்லிக் பீல் பண்ணுவோம். இப்போ அதோட ஸ்கின்ஸ் இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு பிட்டில் வந்து போட்டு விட்டோம்னா கொஞ்ச நாள் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது டீகம்போஸ் ஆகும். இப்போ மண் இருக்கக்கூடிய ஒரு பிட்டில் போட்டோம்னா அங்கே எர்த்து வார்ம் இருக்கும். அந்த எர்த்து வார்ம் கம்போசைட் பண்ணி அவ்வளோத்தையும் சீக்கிரமாக வந்து நமக்கு டீகம்போஸ் பண்ணி மேனுவரை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ வாட் இஸ் மேனுவர்? Manure is an organic substance obtained from the decomposition of plant and animal waste. வந்து எப்படி இந்த மேனுவரை மேக் பண்ணுறாங்க? How can farmers make manures? Farmers dump plant and animal wastes in pits at open places and allow it to decompose. Farmers என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிட்டு, ஜென்ரலாகவே வில்லேஜஸில் பார்த்தோன்னா ஒரு பெரிய குண்டு இருக்கும். அந்த குண்டில் என்ன பண்ணுவோம், வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்டஸ் எல்லாத்தையும் கொண்டு போடுவோம். 1 month or 2 month தாண்டி என்ன பண்ணுவாங்க, அந்த குண்டில் இருக்கக்கூடிய வேஸ்டஸ் எல்லாம் எடுத்து பிளான்ட்டுக்கு வந்து உரமாக போடுவாங்க. அதே தான் இங்கே பண்ணுறாங்க. ஃபார்மர்ஸ் டம்ப் பிளான்ட் அண்ட் அனிமல் வேஸ்டஸ் இன் பிட்ஸ் அட் ஓப்பன் பிளேசஸ் அண்ட் allow it to decompose. அதை வந்து டீகம்போஸ் பண்ணுறதுக்கு அப்படியே விட்டுருவாங்க. The decomposition is caused by some microorganisms. இப்போ நம்ம வந்து கொண்டெல்லாம் அந்த ஓப்பன் பிட்டுக்குள்ளே போட்டுருவோம். அந்த பிட்டில் இருக்கக்கூடிய அந்த அனிமல் பிளான்ட் வேஸ்டஸ் எல்லாம் எப்படி டீகம்போஸ் ஆகுது? The decomposition is caused by some microorganisms. அதில் சில microorganisms நம்ம நேச்சரில் ஏர்லாம் இருக்கும். அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மூலமாக இந்த பிளான்ட் வேஸ்ட் அனிமல் வேஸ்ட் எல்லாம் டீகம்போஸ் ஆகும். The decomposed matter is called manure. இந்த decomposed matter தான் நம்ம வந்து மேனுவராக யூஸ் பண்ணோம். So the decomposed matter is used as manure. So how can farmers make manures? Farmers dump plant and animal wastes in pits at open places and allow it to decompose. The decomposition is caused by some microorganisms and the decomposed matter is used as manure. Then what are the advantages of manure? Manures வந்து போடுறதுனால என்னெல்லாம் அட்வான்டேஜ்? ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, it helps to restore the productivity of soil. சாயிலில் இருக்கக்கூடிய அழிஞ்சு போன அந்த நியூட்ரினன்ஸை திருப்பி கொண்டு வர்றதுக்கு மேனுவர்ஸ் ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது வந்து என்னன்னா, இட் என்ஹான்சஸ் த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயில். இப்போ நம்ம மரத்துல இருந்து இலை விழுந்து கிடக்குது, ஒரு 2-3 நாள் நம்ம அந்த இலையை எடுக்காமல் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இலையை எடுத்தோம்னா அதுக்கு கீழே வந்து ஒரு மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். மற்ற இடம்லாம் காஞ்சிருக்கும், இலை கடந்த இடம் வந்து ஒரு மாதிரி ஈரப்பதமாக இருக்கும். ஏன்னா இந்த மேனுவர்ஸ்க்கு வந்து ஒரு நேச்சர் இருக்கு. என்ன நேச்சர்? இட் என்ஹான்சஸ் த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயில். தென் manures makes the soil porous due to which exchange of gases. இந்த manures வந்து சாயில்ல வந்து கொஞ்சம் கேஸ் எல்லாம் உள்ளே போய் வெளியில் வர்ற மாதிரி கொஞ்சம் இடைவெளி விட்டு இருக்கும். அப்போ இதுவும் வந்து நமக்கு சாயில்ல இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் எல்லாம் ப்ரீத் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா சாயில் வந்து கொஞ்சம் லூசனா நம்ம நியூட்ரினன்ஸ் இன்னும் நல்லா வளர்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நியூட்ரினன்ஸோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த மேனுவர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ், மேனுவர்ஸ் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் எக்கோ ஃப்ரெண்ட்லி மைக்ரோப்ஸ். எக்கோ ஃப்ரெண்ட்லி மைக்ரோப்ஸோட அளவு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து மேனுவர்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ மேனுவர்ஸ் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் எக்கோ ஃப்ரெண்ட்லி மைக்ரோப்ஸ். ஆல்சோ திஸ் மேனுவர்ஸ் இன்க்ரீஸ் த டெக்ஸ்சர் ஆஃப் த சாயில். ஆல்ரெடி இருக்கக்கூடிய நியூட்ரினன்ஸ் ஒரு தடவை நம்ம கிராப் ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கப்புறமா அழிஞ்சு போயிடுச்சு, குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ திருப்பி நம்ம இந்த மேனுவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது திருப்பி அதில் பழைய அளவுக்கு நியூட்ரினன்ஸ் வருது. நியூட்ரினன்ஸ் வரும்போது அந்த சாயிலோட ஷேப்பு டெக்ஸ்சர் வந்து எப்படி இருக்கும், பழைய மாதிரி சேவாக வரும்.
அதனால manures increase the texture of the soil. These are some of the advantages of adding manures into the soil. Next, what is fertilizers? Fertilizers are chemical substance which are rich in particular nutrient. For example, NPK. இந்த NPK என்கிற fertilizerல nitrogen, phosphorus and potassium இது மூணும் தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. ஆனால் நம்ம ஆர்கானிக் மேனர்ல வந்து எல்லா விதமான நியூட்ரினன்ஸும் இருக்கும், மிக்சராக இருக்கும். இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் நியூட்ரினன்ட் மட்டும்தான் இருக்கும். அப்போ அதுக்கு வந்து ஃபெர்டிலைசர்ஸ் மாதிரி பர்டிகுலர் நியூட்ரினன்ட் மட்டும் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை நம்ம ஃபெர்டிலைசர்ஸ்ன்னு சொல்லுவோம். வாட் இஸ் ஃபெர்டிலைசர்ஸ்? Fertilizers are chemical substance which are rich in particular nutrients. They are produced in factories. இந்த fertilizers வந்து எங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபேக்ட்ரிஸ்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் NPK, அமோனியம் பாஸ்பேட், சூப்பர் பாஸ்பேட், பொட்டாஷ். These are some of the examples of fertilizers. இன்னும் நிறைய விதமான உரம் இருக்கு. நம்ம ஜெனரலாக 2-3 எக்ஸாம்பிள்ஸ் வந்து படிக்கிறோம். NPK, அமோனியம் பாஸ்பேட், சூப்பர் பாஸ்பேட், பொட்டாஷ் அப்படின்னு. ஸோ வாட் இஸ் ஃபெர்டிலைசர்ஸ், அதோட எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட், வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ்? Then next, what are the advantages of using fertilizers to the soil? Soil fertilizers use பண்ணனால என்ன அட்வான்டேஜ்னா, first, the use of fertilizers has helped the farmers to get better yield. நம்ம inorganic salt, இந்த ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய இந்த உரம் ஃபெர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணுறதுனால ஃபார்மர்ஸ்க்கு நல்ல ஈல்டு கிடைக்கும். மற்ற ஆர்கானிக் வேஸ்டஸ் போட்டு கிடைக்கிறத விடையும் 1 மடங்கு கூட வந்து நமக்கு ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ ஃபெர்டிலைசர்ஸ் ஹெல்ப்ஸ் த farmers to get better yield. The next, quick in providing plant nutrients and restoring soil fertility. இப்போ நம்ம உரம் போட்ட உடனே அந்த பிளான்ட் வந்து ஈஸியாக அந்த உரத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களை அப்சர்வ் பண்ணி எடுக்கும். அப்போ அதனால் வந்து அந்த சாயிலோட ஃபெர்டிலிட்டியும் உடனே அழிச்சு போனால் அவ்வளவு நியூட்ரினன்ஸும் திருப்பி கிடச்சிடும். ஸோ குயிக் இன் ப்ரொவைடிங் பிளான்ட் நியூட்ரினன்ஸ் அண்ட் restoring soil fertility. First point என்ன பார்த்தா, the use of fertilizers has helped the farmers to get better yield. Second one is quick in providing plant nutrients and restoring soil fertility. Then third one is it can be easily absorbed by plants. Plants வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். பிளான்ஸ் அப்சர்வ் பண்ணனால தான் அந்த சாயில் வந்து சீக்கிரம் ஃபெர்டிலிட்டிக்கு ரீஸ்டோரிங் சாயில் ஃபெர்டிலிட்டி, தென் அந்த பர்டிகுலர் நியூட்ரினன்ஸை பிளான்ட் அப்சர்வ் பண்ணுறதுனால. Then fertilizers are easy to transport and handle. இப்போ நம்ம ஃபெர்டிலைசர்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம், ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. ஆனால் வந்து மேனூஸ் வந்து எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் ஸ்மெல்லெல்லாம் அடிக்கும், பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் ஒரு மாதிரி நம்மளும் பார்ப்பாங்க. ஆனால் அந்த ஃபெர்டிலைசர்ஸில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. These are about some of the advantages of using fertilizers to the soil. Next, what are the disadvantages of using fertilizers to the soil? ஃபெர்டிலைசரை நம்ம யூஸ் பண்ணுறதுனால சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா, எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் டு மேக் த சாயில் இன்ஃபர்டைல். நம்ம அளவாக ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணும்போது நம்மளோட சாயில் வந்து ஃபெர்டைல் ஆகும், ரீஸ்டோரிங் இட்ஸ் ஃபெர்டிலிட்டி. அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு டைமு ஈல்டு அதிகமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த சாயிலை எதுவுமே நம்ம கல்டிவேட் பண்ணி எடுக்க முடியாது, அந்த சாயில் இன்ஃபர்டைலாக மாறிடும். தட் செகண்ட் ஒன்று, யூஸிங் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் மேக் வாட்டர் பொல்யூஷன். இந்த ஒரு தடவை நம்ம ஃபெர்டிலைசர் வந்து போடுவோம், அதுக்கப்புறமா அந்த தண்ணி வந்து என்ன ஆகும், ஆறு, குளம், ஏரி, அதுக்கப்புறம் கடலுக்கு போகும். அப்போ இந்த ஃபெர்டிலைசரில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் வாஷ் அவுட் ஆகி அந்த வாட்டர் பாடிஸில் போய் சேரும். அப்போ அந்த வாட்டர் பாடி மொத்தமாகவே polluted ஆகும், water pollution. So fertilizers make water pollution. These are the disadvantages of using fertilizers. Fertilizer வந்து நம்ம யூஸ் பண்ணனால உள்ள டிஸ்அட்வான்டேஜ். இப்போ நம்ம மேனோர்னா என்னென்னு பார்த்தோம், மேனோரை யூஸ் பண்ணனால என்னெல்லாம் அட்வான்டேஜ், ஃபெர்டிலைசர்னா என்னென்னு பார்த்தோம், ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணனால என்னெல்லாம் அட்வான்டேஜ்னு பார்த்தோம், ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணனால டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அப்போ இது ரெண்டுலேயும் எது பெட்டர்? மேனோரை யூஸ் பண்ணுறதா பெட்டர்.
So in order to maintain soil fertility, instead of using fertilizers, we use manures, or otherwise we leave the land for uncultivated between two crops. ரெண்டு கிராப்புக்கு இடையில கொஞ்சம் நாள் அந்த லேண்டில் எதுவுமே விளைவிக்காமல் கல்டிவேட் பண்ணாமல் விடணும். இல்லை நம்ம அதிகமாக வந்து மேனூர்ஸ் யூஸ் பண்ணணும், ஃபெர்டிலைசர்ஸ் வந்து கம்மியாக யூஸ் பண்ணணும். Next, what are the differences between fertilizers and manures? First difference என்னன்னா, fertilizers are inorganic salt. Fertilizer என்றது inorganic salt or it is a chemical substance, but this manure is a natural substance which can be obtained by the decomposition of plant and animal wastes. Manure வந்து animal waste, plant waste ல இருந்து எடுக்கிறோம். Then second வந்து fertilizers are made from factories. Factoriesல இருந்து தான் நம்ம fertilizer வந்து prepare பண்ணி எடுக்கிறோம். But these manures are made in the fields. Manures எல்லாமே ஃபீல்டில் நம்ம ஜென்ரலாக கிடைக்கக்கூடிய அந்த வேஸ்ட் எல்லாமே அந்த ஃபீல்டில் போடும்போது நமக்கு manure கிடைக்கும். Then fertilizers does not provide any humus into the soil. சாயிலுக்கு எந்த விதமான ஹியூமஸ் ஒரு இதை வந்து கொடுக்கவே செய்யாது. But this manures provides humus to the soil. Does provide more nutrients to the plants. That means fertilizers வந்து ஒரு particular nutrient அதிகமாக கொடுக்கும். But manures provide less nutrient into the plant. These are about some of the differences between fertilizers and manures. நம்ம வந்து ஃபெர்டிலைசர்ஸ்னா என்ன, மேனூர்ஸ்னா என்ன, மேனூர்ஸ் யூஸ் பண்ணதுனால என்னெல்லாம் அட்வான்டேஜ், ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணதுனால என்னெல்லாம் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், தென் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ இந்த சாயில் வந்து இன்னும் ப்ரொடக்ஷன் கொடுக்கணும். ஒரு தடவை நம்ம வந்து கல்டிவேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சாயிலில் இருக்கக்கூடிய நியூட்ரினன்ஸ் எல்லாம் ரீப்ளனிஷ் ஆகி போகுது. அதில் இருக்கக்கூடிய நியூட்ரினன்ஸ் குறைஞ்சி போகிறதுனால தான் நம்ம இந்த மேனூர்ஸும் ஃபெர்டிலைசர்ஸும் சாயிலுக்கு ஆட் பண்ணுறோம். இந்த விதம் இல்லாமல் இன்னொரு வேலையும் நம்ம வந்து அந்த சாயிலை நியூட்ரினன்ஸ் ரிச்சாக மாற்ற முடியும். அது என்ன மெத்தடுனா crop rotation. What is crop production? It is the practice of growing different types of plants or crops alternatively on the same field. இப்போ ஒரு ஃபீல்டில் நம்ம பேடி வந்து போட்டிருக்கோம். இப்போ பேடி முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஃபீல்டில் வந்து உளுந்து பயறு வகைகள் எல்லாம் வந்து விளைவிப்பாங்க. ஜென்ரலாக நாங்கள் எங்கள் வில்லேஜில் எல்லாம் பார்த்துருக்கோம். அங்கே வந்து முதல்ல நெல் விளைவிப்பாங்க, அதுக்கப்புறமா பயறு வகைகள் வந்து விளைவிப்பாங்க. அந்த பயறு வகைகளை கல்டிவேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா திருப்பியும் நெல் விளைவிப்பாங்க. இதுதான் வந்து crop rotation. So what is crop rotation? It is the practice of growing different types of plants or crops alternatively on the same field. Another one example is in North India, farmers first cultivate wheat in their field. அவங்களோட ஃபீல்டில் வந்து வீட்டை வந்து கல்டிவேட் பண்ணாங்க. After harvesting wheat crop, they cultivate leguminous plants. அதுக்கப்புறமா லெக்யூமினஸ் பிளான்ட்ஸை வந்து அந்த ஃபீல்டில் கல்டிவேட் பண்ணுறாங்க. லெக்யூமினஸ் பிளான்ட்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் கேரக்டர் உண்டு. லெக்யூமினஸ் பிளான்ட்ஸோட ரூட் நோடியூல்ஸில் ரைசோபியம் பாக்டீரியம் வந்து வளரும். இப்போ அந்த ரைசோபியம் பாக்டீரியா என்ன பண்ணுன்னா அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை அப்சர்வ் பண்ணி சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணும். அப்போ அந்த சாயிலில் ரிப்ளனிஷ் ஆகி அழிஞ்சு போன நியூட்ரினன்ஸ் எல்லாமே அந்த சாயலுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம கிராப் ரொட்டேஷன் பண்ணுறதுனால நமக்கு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜ்னா அட்வான்டேஜ் தான். என்னெல்லாம் அட்வான்டேஜ்? இட் இன்க்ரீஸ் த சாயில் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஆல்சோ இட் இன்க்ரீஸ் த சாயில் நியூட்ரினன்ஸ் அண்ட் இட் இன்க்ரீஸ் த க்ராப் ப்ரொடக்ஷன் ஆர் க்ராப் ஈல்டு. இந்த மாதிரி நமக்கு சாயிலில் இருக்கக்கூடிய நியூட்ரினன்ஸ் ரிப்ளனிஷ் ஆனது திருப்பி கிடைக்கும்போது நமக்கு அதே அளவு ஈல்டு வந்து கிடைக்கும். இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் கிராப் ப்ரொடக்ஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செஷனில் நம்ம ஆடிங் மேன்யூர்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் இன்டு த சாயில் பற்றி பார்த்தோம்.
இதில் வந்து மேனோஸ்னா என்னன்னு பார்த்தோம், மேனோஸ் ஆட் பண்ணதுனால என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம். தென் மேனோஸ் ஆட் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோம். தென் ஃபெர்டிலைசர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஃபெர்டிலைசர்ஸ் ஆட் பண்ணதுனால என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம். தென் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஃபெர்டிலைசர்ஸ் அண்டு மேனோஸ் பற்றி பார்த்தோம். இது ரெண்டுமே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம், சாயிலில் இருக்கக்கூடிய நியூட்ரினன்ஸ் வந்து குறைஞ்சி போகிறத திருப்பி நம்ம கொண்டு வர்றதுக்காக. அப்போ இதுக்கு இந்த ஃபெர்டிலைசரும் நியூட்ரினன்ஸை ஆட் பண்ணாமல் இன்னொரு வே இருக்குது, அது வந்து கிராப் ப்ரொடக்ஷன். இப்போ கிராப் ப்ரொடக்ஷன்னா என்ன, அதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்.